வெள்ளிக்கிழமைனாலே முன்னாடி நாள்லேருந்தே வேலை ஆரம்பிச்சிடும் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லேருந்து. ஸோ அதே மாதிரியே வெள்ளிக்கிழமைக்கு என்ன சமைக்கணும், பூஜை காலையில் பண்ணணுமே, அதுக்கு பூஜை வேலைகள்லாம் என்ன செய்யணும்னு முன்னாடி நாளே செஞ்சு வச்சதுனால காலையிலேயே அழகாக இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஷர்வன் குட்டிக்கு காலையில் டிஃபன் சாம்பார் வச்சு பேக் பண்ணியும் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்த குர்த்தா வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் செட். இது குர்த்தா மட்டும் இல்லாமல் குவாட் செட் மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த பெரிய துப்பட்டா வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். துப்பட்டா இல்லாமல் போடும்பொழுது இது குவாட் செட் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேண்ட்டில் பாக்கெட் வேறு வருது, நான் டேக் பண்ணி விடுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். காட்டனா ரேயானான்னு தெரிலங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக தாங்க என்னைய ஆரம்பிச்சது. நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃபீவர் கோல்டு வந்து போயிடுச்சு. எனக்கு கோல்டு ஃபீவர் இருந்துச்சு. இப்போ ஃபீவர் இல்லை, கோல்டு மட்டும் கொஞ்சோண்டு இருக்குதுங்க. ஆனால் நான் வாங்கி வச்சுருக்க காயை பார்த்தீங்களா, முள்ளங்கி பூசணிக்கான்னு இந்த மாதிரி நீர் காய்கறியாக வாங்கி வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டா கோல்டு இன்னும் ஏறும் வேறு. ஆனால் காய் வீணாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 முள்ளங்கியில் ஒரே ஒரு முள்ளங்கி சேர்த்து அண்ட் பூசணிக்காவை வந்து கட் பண்ணி ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கொஞ்சமாக தான் இருக்குது, அதை எடுத்து எப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு முள்ளங்கி பூசணிக்காவை வச்சு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோட தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஜி வந்தோடனே அந்த முள்ளங்கி ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத பார்த்துட்டு எல்லா முள்ளங்கியும் போட அப்படின்ட்டாரு. ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், முள்ளங்கி ஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காய். எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவர் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக கொண்டான்னு வாங்கி சாப்பிடுவார். மற்ற காயெல்லாம் சாப்பிடுங்கன்னு நான் அவர்கிட்ட கெஞ்சணும். ஆனால் இந்த முள்ளங்கி மட்டும் இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுன்னு ஆசையாக வாங்கி சாப்பிடுவார். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் பிளான் பண்ணி நான் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ரசமும் இங்கே கூட்டி வச்சாச்சு. பருப்போ நான் வந்து கழுவாமல் அப்படியே எடுத்து வச்சுருந்தேங்க ஃபஸ்ட்டு. இப்போ 3 முள்ளங்கி போட்டால் சாம்பாருக்கு அதுவே காய் ஜாஸ்தியாகிடுமேன்னு யோசிச்சுக்கிட்டே சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீதி பருப்பை வச்சு பூசணிக்காய் வச்சு கூட்டு மாதிரி பண்ணிடலாமா, அப்போ முள்ளங்கி வச்சு என்ன செய்யலாம், இல்லை முள்ளங்கி வச்சு சாம்பார் பண்ணிட்டா இந்த பூசணிக்காவை என்ன பண்ணலாம், மிளகா கிள்ளி போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. சமைக்கிறது கூட சுலபங்க, ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ருசி வேணும். ஒருத்தர் காரசாரமாக கேட்பாங்க, ஐயோ மாம் காருது அப்படின்னு இந்த குட்டி வந்து கேட்கும். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி தினமும் நம்ம சமைக்கணும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஏமா எங்களை கேட்குற, உனக்கு ஏற்ற மாதிரி சமைச்சுக்கோமா, உன் வாய் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சமைச்சுக்கோவான்னு யாருமே சொல்கிறதில்ல. அதெல்லாம் லேடிஸ்க்கு வந்து லக்ஸரியாகவே ஆயிடுச்சு. ஒரு குழம்பு, ஒரு சைட் டிஷ், ஒரு ரசம் மட்டும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் இவ்வளோ குழப்பத்தில் எக்ஸ்ட்ரா வேலை இழுத்து விட்டு கொஞ்சம் ஒரு லக்ஸரியான மீல் மாதிரியே இன்றைக்கி செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் கடகடன்னு வேலையை முடிச்சிட்டேன்னு வைங்க, ஆனால் குழப்பம்தான் கொஞ்சம் மண்டை காஞ்சிடுச்சு. எப்படிக்கா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நானுமே சில நேரத்தில் இப்படி தான் மாட்டிட்டு முழிப்பேன்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த காய்கறிகளை வச்சு நீங்கள் என்ன சமைச்சிருப்பீங்க அண்ட் நான் என்ன இன்னைக்கு சமைச்சிருப்பேன்றதை கெஸ் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.